அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்க மற்றும் ராசி பலன் பார்ப்போம். நேற்று ராசி பலன் போட முடியல. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 11/7/2024, குரோதி வருடம் ஆனி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா பகல் 10:04 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது. அதுக்கு பிறகு சஷ்டி திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் 1:04 வரைக்கும் பூர நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு உத்திர நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி பகல் 1:04 வரைக்கும் சித்தயோகம் இருக்குது. அதுக்கு பிறகு மரண யோகம் இருக்குது. இன்றைக்கி ஆணி திருமஞ்சனம், நடராஜர் அபிஷேகம் நடக்குது. இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் 1:30 3 மணி வரை, யமகண்டம் காலையில் 6 மணி முதல் 7:30 வரை, குளிகை பார்த்திங்கன்னா 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 6:03க்கும் சூரியன் மறைவு மாலை 6:43க்கும் இருக்குது. இன்றைக்கி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை இருக்குது. மதியானத்தில் சாயந்தரத்தில் எதுவும் கிடையாது. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் 12:15 முதல் 1:15 வரை இருக்குது. மாலை 6:30 முதல் 7:30 வரை இருக்குது. இப்போ பூர நட்சத்திரத்தில் என்ன மாதிரி காரியங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது கிரக நிலைகளால் பிரச்சனை உள்ளவங்க அதுக்குண்டான பரிகாரத்தை செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. அழகாக எழுத பயிலவும், மாடு வாங்கிறதுக்கும், நோயாளிகளை முதல் முறை குளிக்க வைக்கிறதுக்கும் ஏற்ற நாளாக இருக்குது. பஞ்சமி தேதியில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பயணம் போகலாம், சாமியிடம் வேண்டுதல் வைக்கிறது நல்லாயிருக்கும், திருமணம் செய்யலாம், வீட்டில் சாமி அறை அமைக்கிறது, அதே மாதிரி நிச்சயம் செய்கிறது. அதே சிலர் பார்த்திங்கன்னா உடலில் பலம் தரும் செயல்கள், எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிக்கிறது, இல்லைனா பாடி பில்டிங் போட்டியில் கலந்துக்கிறது, அந்த மாதிரி செய்கிறது நல்லதாக பலன் கிடைக்கும். இப்போ கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மாற்றம் இருக்குது. செவ்வாயும் குரு பகவானும் ரிஷபத்தில் இருக்காங்க. புதனும் சுக்கிரனும் கடகராசியில் இருக்காங்க. சனி கிரகம் பார்த்திங்கன்னா வக்கர நிலையில் போய்கிட்டு இருக்காரு. இப்போ கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு சாதகமான பலன் தான் இருக்குது. மகர ராசிக்கு சந்திராசிரமம் போயிட்டுருக்கு. அதுவும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு இருக்குது. இப்போது ஒரு வார்த்தை ராசி பலன் பார்த்தோம்னா, மேஷ ராசிக்கு சாதனை, ரிஷப ராசிக்கு அச்சம், மிதுன ராசிக்கு அசதி, கடக ராசிக்கு புகழ்ச்சி, சிம்ம ராசிக்கு பிரீத்தி, கன்னி ராசிக்கு முயற்சி, துலாம் ராசிக்கு பயணம், விருச்சிக ராசிக்கு ஆரோக்கியம், தனுசு ராசிக்கு ஜெயம், மகர ராசிக்கு பந்தயம், கும்ப ராசிக்கு தெளிவு, மீன ராசிக்கு வரவு. ஆக மொத்தம் சாதாரண ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா பசங்களால் உங்களுக்கு வீண் செலவுகளை ஏற்படுற மாதிரி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எடுக்கிற முயற்சிகளில் உறவினர்களோட ஆதரவு இருக்குது. வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கொடுக்கும். இன்றைக்கி கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை, வேலையிலையும் பிரச்சனை, வீட்லேயும் கொஞ்சம் குழப்பம் இருக்கிறதுனால ஆன்மீக ஈடுபாடு நல்ல ஒரு ஆறுதலை தரும். மேலும் உங்களோட சில விஷயங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய புது அனுபவங்களை கடந்து வர மாதிரி இருக்கும். அது நல்லதும் கெட்டதும் கலந்துருக்கிற மாதிரி இருக்கும். பாடம் கற்றுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கூட வேலை செய்கிறவங்களும் மேலதிகாரிகள் கூடவும் கொஞ்சம் மோதல் ஏற்படுற மாதிரி இருக்குது. பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது. இன்றைக்கி உங்களை விமர்சனம் பண்ணாங்கன்னா அதை விளையாட்டாக எடுத்துக்கிறது நல்லது. சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பிரச்சனை ஆகிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் குறைந்த புரிதல் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அவங்க கூட நட்பான அணுகுமுறை, மன விட்டு பேசுகிறது, அதே மாதிரி சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறது நல்ல ஒரு சாதகமான பலனை தரும். இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு சாதகமான பலன் அடையிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண விஷயத்தில் உங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாள் இல்லை. கவனமாக பணத்தை கையாளுறதும், பணத்தை எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை பரிசீலனை பண்ணுறதும் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் எதுவும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு தலைவலி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓய்வு எடுத்திங்கன்னா சாதாரண விஷயமாக தான் இருக்கும். கவலைப்பட வேண்டிய
அவசியம் இல்லை. ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி குடும்பத்தில் உள்ளவங்க கூட தேவையில்லாத மனக்குழப்பமும் வாக்குவாதங்களும் ஏற்படுறதுக்கு வியாபாரம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் சில எதிர்பாராத இழப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு மன உறுதியோட எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. உறவினர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பக்கபலமாக இருக்காங்க. கொஞ்சம் கடன் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களோட ஆதரவு இன்றைக்கி நல்லாயிருக்கும். இன்றைக்கி உங்களோட லட்சியங்களை அடைய, டார்கெட் அடைய கொஞ்சம் கடுமையாக போராட வேண்டியதாக இருக்குது. உங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். இன்றைக்கி முக்கியமான முடிவுகளை தள்ளி போடுறது நல்லதாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்குது. சொன்ன நேரத்துக்கு வேலைகளை முடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை தர மாதிரி இருக்குது. கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. பண விஷயத்தை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சில குடும்ப பிரச்சனை காரணமாக தனக்கூட நல்லுறவை பராமரிக்க முடியாது. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்ல ஒரு சாதகமான பலனை தரும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அமைதியாக இருந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி குடும்ப நல செலவுக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இருக்கிற அதிகமான பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்குது. சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாளுறது பணத்தை நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அப்பாவோட உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை தர மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது. ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. பார்த்து அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நிறைய மகிழ்ச்சியான தருணங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட டார்கெட்டில் வெற்றி பெறணும் அப்படின்ற உறுதி உங்கள்கிட்ட நல்லாவே இருக்குது. வேகமாக முடிவெடுக்கக்கூடிய வகையில் உங்கள்கிட்ட பாசிட்டிவ் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பக்குவமாக கையாளக்கூடிய திறன் இருக்குது. எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. பசங்களோட தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் விஷயமாக லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் உற்சாகத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய பொருட்கள் வாங்குகிற யோகங்கள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலையை மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட உறவு நல்ல முறையில் இருக்கும். வேலை செய்கிற இடமும் சில சூழ்நிலைகளும் சந்தோஷமான வகையில் தான் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற விழா ஒன்றுக்காக துணைக்கூட எதிர்காலத்துக்கு துணைக்கூட பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் நல்ல ஒரு புரிதலும் அனுநியமும் ஏற்படும் சந்தோஷமான நாளாக இன்றைக்கி அமையும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சேமிப்பு அதிகரிக்கிற நாளாக தான் இருக்குது. உங்களோட பிரியமானவங்களோட வீட்டு விசேஷத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது மனசாக்கு சந்தோஷத்தையும் அமைதியும் தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மனோபலமும் திடமும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான ஒரு நாளாக இருக்குது. சாதகமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை சரியான விஷயத்தில் பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கவங்க கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. பயணங்கள் மூலிமா அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உற்றார் உறவினர்கள் ஓரளவு சாதகமான பலன் தரும். அதே மாதிரி எதிர்பாராத உதவிகள் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் டெய்லி செய்யக்கூடிய விஷயமானாலும் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். இன்றைக்கி ஒரு சில மனசில் சஞ்சலமான எண்ணங்கள், அதாவது குழப்பமான எண்ணங்கள் கூடுற மாதிரி இருக்குது. ஆன்மீகத்தில் ஈடுபட்டிங்கன்னா அதுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான பணிகள் இருக்கிறதுனால உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடிக்க முடியாது. கொஞ்சம் கவலை தர விஷயமாக தான் இருக்குது.
திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் துணை கூட இன்றைக்கி உங்களோட உணர்வுகளை, அதாவது கோபம், வெறுப்பு அந்த மாதிரி காட்டுற மாதிரி இருக்குது. அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்திங்கன்னா நாள் முழுக்க ஒரு சாதகமான அமைதியான சூழல் இருக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கையில் போதுமான அளவுக்கு பணம் இருக்காது. அதனால் கொஞ்சம் கவனமாக தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும். இல்லைன்னா பணத்தை விரயம் பண்ணிவிட்டு அப்புறம் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு திருப்தியாக இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது. சளி இல்லைன்னா இருமல் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்து கவனமாக இருக்கிறது நல்லது. ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது. ஆனால் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குறிப்பாக பண விஷயத்துலையும் உறவுகள் விஷயத்துலையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே வெற்றியில் முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கூட பிறந்தவங்க கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க. அதே மாதிரி தொழில் விஷயமாக நீங்கள் எடுக்கிற புதிய கருவிகள் வாங்குகிற முயற்சிகள்லாம் நல்ல ஒரு பலனை தரும். வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் கவலையோடு இருக்கிற மாதிரி இருக்குது. எதையோ இழந்த மாதிரியோ உணர்ச்சி வசப்படாமல் பட்டுக்கிட்டு வர்த்திக்கிற மாதிரி இருக்குது. அதை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட பாசிட்டிவான பலன்கள் கிடைக்கணுன்னா உங்களோட உணர்வுகளை, அதாவது எண்ணங்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டியது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே பாசிட்டிவாக கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் வேலை கொஞ்சம் சவால்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓய்வுக்கு நேரம் கிடைக்காது. திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். குழப்பிக்க வேண்டாம். தவறுகள் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட கோபதாபத்தை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது. அது உறவில் பிரச்சனை ஆக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி குடும்பத்துக்காக செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவும் அதிகமாகிற மாதிரி இருக்குது. சேமிக்கிறதுக்கு முடியலனாலும் கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல் நலத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவலையும் தரும். முடிஞ்சால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக கொண்டு போகிறது அவசியம். ரொம்பவும் வருத்திக்கிட்டு நாளை கொண்டு போக வேண்டாம். ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. பார்த்து அமைதியாக சில விஷயங்களை கையாள வேண்டியது அவசியம். நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி. இன்றைக்கி பணவரவு உங்களுக்கு சுமாராக இருக்கும். மன அமைதி பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. சூழ்நிலை புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் கொஞ்சம் தாமதம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வருத்தப்பட வேண்டாம். உங்கள் முயற்சி தொடரட்டும். பசங்க வழியில் நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது. உங்களோட வளர்ச்சியிலையோ வேலைகள்லையோ தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி சாதாரணமாக சராசரி பலன்களே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கடினமான வேலையும் வெற்றி பெறதுக்கு கடின உழைப்பும் தேவைப்படுது. இன்றைக்கி திறமையாக திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளாக தான் இருக்குது. கவனமாக நாளை கையாளுறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக துணைக்கூட தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உறவில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிறது நல்ல ஒரு சாதகமான பலனை தரும். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதே மாதிரி குடும்பத்துக்காக தேவையில்லாத செலவு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. அது வருத்தத்தை தந்தாலும் செலவு செய்ய வேண்டியது கட்டாயமாக இருக்குது. கொஞ்சம் செலவு கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அலர்ஜி மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனம். ஆக மொத்தம் கன்னிராசிக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்துலேயும் உறவுக்குள்ளேயும் நல்ல ஒரு கவனத்தை
செயல்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பார்த்து நாளை பொறுமையாக கொண்டு போகிறது அவசியம். எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி எந்த ஒரு செயலையும் உற்சாகத்தோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. நண்பர்கள் மூலிமா சுப செய்திகள் சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உறவினர்களோட வருகை பார்த்திங்கன்னா மனசுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும். எதிரிகளாக இருந்தவங்க கூட இன்றைக்கி நண்பர்களாக மாறக்கூடிய நாளாக தான் இருக்கும். கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களோட லட்சியங்களை ஈஸியாக அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி எடுக்கிற முக்கிய முடிவுகள் நல்ல ஒரு நன்மை தரும் பலனை தரக்கூடியதாக இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி பாதையில் முன்னேற மாதிரி இன்றைக்கி நாள் அமையும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் திருப்தி இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த செயலையும் சுறுசுறுப்பாக செய்வீங்க. பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு ஏற்பட்டு உங்களோட வேலைகளை பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் 2 பேருக்குள்ளே நல்லுறவை பகிர்ந்து கொள்கிற நாளாக இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். 2 பேரும் இனிமையான வார்த்தைகளை பேசி அன்பை வெளிப்படுத்தி நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்கிற பணமே உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற அளவுக்கு போதுமானதாக இருக்கும். அதிகமாக பணம் சம்பாதிக்கவும் சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த நாளை சேமிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்துறது அதிக அளவில் சேமிக்க வாய்ப்பாக அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற நம்பிக்கை உணர்வு காரணமாக உங்களோட ஆரோக்கியம் சீராக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் இன்றைக்கி துலாம் ராசிக்கு ஒரு பொன்னான நாளாக இருக்குது. இந்த நாளை சரியான விதத்தில் சரியான வகையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி உங்களுக்கு நண்பர்கள் மூலிமா மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும். பசங்களோட இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். கூட பிறந்தவங்க ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் போகிற வாய்ப்புகள் அமையும். புதிய பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களோட வளர்ச்சிக்கு உத்தரவாதம் அளிக்கிற வகையில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். இன்றைக்கி உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி முன்னேறக்கூடிய வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. உங்கள்கிட்ட அதிக அளவில் உறுதி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்லாதரவு நல்லாவே இருக்குது. இப்போ சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களோட வேலைகளை குறித்த நேரத்துக்கு முன்னே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லுறவு இருக்குது. இனிமையான தருணங்கள் இருக்குது. சந்தோஷமான நல்ல நாளாக தான் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி புரிதலும் அந்யுன்யமும் அதிகமாகிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண விஷயத்தில் பாதுகாப்பான சூழ்நிலை இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி அதிகமான அளவில் பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்தியான நிலை ஏற்படவும் இன்றைக்கி மனசுக்கு அமைதியான நிலையும் பண விஷயத்தில் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற மன திருப்தி காரணமாக உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி ஒரு பொன்னான நாளாக இருக்குது. இந்த நாளை சரியான வகையில் ஏதாவது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துறது சாதகமான பலனை தரும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு உங்கள் கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இனிமையாக அனுபவிங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி உங்களோட உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வு இருக்கிற மாதிரி இருக்குது. மந்தம் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு சுறுசுறுப்பாக வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். பசங்களுக்காக சின்ன தொகை செலவிடுற மாதிரி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளை அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா வீண் பிரச்சனைகள் ஏற்பட வேண்டியதாக இருக்குது. உற்றார் உறவினர்கள் பார்த்திங்கன்னா உதவியாக இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் பண நெருக்கடி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதி ஏற்படும். இன்றைக்கி ஒரு சில விஷயத்தில் பதட்டமான சூழ்நிலை இருக்குது. சில சாதகமில்லாத பலன்கள் தவிர்க்க அடுத்தவங்கக்கிட்ட பேசும்போது தான் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இசை கேட்குறதோ இல்லைன்னா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டிங்கன்னா
மனசுக்கு ஆறுதல் தரவுதா நாள் அமையும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கூட வேலை செய்கிறவங்களோட மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி சுமூகமாக இல்லை. நாள் முழுக்க கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா, வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமைதியாகவும் நயமாகவும் பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. குடும்ப பிரச்சனையை பற்றி இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் விவாதங்கள் வேண்டாம். தவிர்த்திங்கன்னா உறவில் ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாமல் போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இருக்குது. கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் சேமிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு செலவில் கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். கால்வலி ஏற்படுற மாதிரி இருக்குது, பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இருந்தாலும் கவனமாக கொண்டு போக வேண்டிய நாளாக தான் இருக்குது. பார்த்து பொறுமையாக நடந்துக்கிறது எதிர்காலத்துக்கு உண்டான பலனை தரும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். காலையிலேருந்து கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது. வெளியில் போகும்போது கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்படுற மாதிரி இருக்கும். வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. வியாபார விஷயமான பண பரிவர்த்தனையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு சில விஷயங்களில் நல்ல ஒரு ஏமாற்றம் தர மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட செயல்களில் தாமதமான பலன் இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சவால்களான சூழ்நிலையை சந்திக்கிறதுக்கு முறையாக திட்டமிட்டு வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கடினமான சூழ்நிலை இருக்குது. அதனால் சொன்ன நேரத்துக்கு வேலைகளை முடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் உங்கள்கிட்டே ஆர்வம் குறைஞ்சி வேலையில் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. பார்த்து பொறுமையாக திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதனால் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து போகிறதோ அனுசரித்து போகிறதோ நல்ல ஒரு பலனை தரும். முடிஞ்ச அளவுக்கு விவாதங்களையோ வாக்குவாதங்களையோ தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்சால் அமைதியாக போகிறது ரொம்ப நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் இருக்குது. அதனால் உங்கள் கையில் இருக்கிற பணமே விரயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகள் சேமிக்கிறதுக்கோ இல்லைனா அதிக அளவில் சம்பாதிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் குறைவு. கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தியானம் செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி குழப்பமான ஒரு நிலை, அதிக அளவில் ஓய்வும் அதிக அளவில் அமைதியும் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நாளில் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் வெற்றியை தர மாதிரி இருக்குது. கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். வங்கி சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இது வரைக்கும் வராத கடன்களும் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இனிமையான நாளாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. புதிய முயற்சிகள் தொடங்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்துறது நல்லது. அது உங்களுக்கு நல்ல பலனையும் தரும். உங்களோட நம்பிக்கையான எண்ணத்தை இன்றைக்கி வளர்த்துக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்துக்கு அது சாதகமான பலனை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சொன்ன நேரத்துக்கு உங்களோட வேலையை முடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அது கூட வேலை செய்கிறவங்களோட எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட ஆதரவும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் மேலதிகாரிகளோட சப்போர்ட்டும் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு சாதகமான பலனும் மேலதிகாரிகள்கிட்ட இருந்து நல்ல ஒரு ஆதரவும் இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான நாளாக தான் கொண்டு போக முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். அதனால் சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணங்களை இன்றைக்கி அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. துணையும் இன்றைக்கி உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்கும். சேமிப்பும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஆற்றலோடு இருக்கக்கூடிய ஒரு நாள். அதனால் எதை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்குது. இந்த நாளை சரியான விஷயத்தில்
நல்ல ஒரு திட்டமிட்டு செஞ்சு நல்ல சாதகமான பலன் அடையிறதுக்கு நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீனராசி. உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு கடினமான காரியத்தையும் திறமையாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க. வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பண வரவு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி நல்ல பலன்கள் கிடைக்கிறது உறுதி. செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி உறுதி. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தன்னம்பிக்கை நிறைஞ்சு காணப்படுற மாதிரி இருக்குது. உங்களோட ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலனை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட சிறந்த செயல்திறன் மூலிமா நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட கடின உழைப்பு மூலிமா வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களோட நேர்மையான உணர்வுகள், அன்பான உணர்வுகள் மூலிமா துணைக்கூட்ட சந்தோஷமான நாளாக இருக்கும். நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. நாளை எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான நிதி நிலைமை வரவும் இருக்குது. சேமிக்கிற அளவும் நல்லாவே இருக்குது. சாதகமான பலன் இருக்குது. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கையில் இருக்கிற பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் மீனராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான வெற்றியான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சாதகமான விஷயத்துக்காக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. எதிர்கால விஷயங்களுக்காக திட்டமிடுறதும் இந்த நாளில் நல்ல பலனை தரும். வேலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை சரியான வகையில் பயன்படுத்திக்கிட்டால் நல்ல பலன் கிடைக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி வியூஸ் நிறைய பாருங்கள். அடுத்தடுத்து லைவ் ப்ரெடிக்ஷன் சொல்லும் போது சாதகமான பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.